பிரைஸ் சார். இந்த நாளில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 3 வசனம் 33. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், முரட்டாட்டம் பண்ணி அநியாயக்கரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாபம் இருக்கிறது, கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது அப்படி. ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர்கள் வீட்டையோ கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து, நீதி நேர்மைக்கு பயந்து, உண்மையாய் தன்னை காத்துக்கொண்டு, யாருக்கும் தீங்கு செய்யாம, பொல்லாப்பு செய்யாம, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது நம்முடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த பாவ செயலில் நம்ம ஈடுபடாமல், துன்மார்க்கமான செயலில் நம்ம ஈடுபடாமல், கர்த்தருக்கு பயந்து நேர்மையான வழியில் நடக்கிறப்ப நம்மையும், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆபிரகாமை அந்த தேசத்து ராஜாக்களுக்கு மேலாக அதை விட பெருசாக பணக்காரனாக இருந்தானா ஆபிரகாம். அதே போல் கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம வீட்டை எல்லா விதங்களும் அப்படி ஆஸ்வதிக்கிறார். ஆனால் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு, தேவ பயம் இல்லாமல், ஆண்டவருக்கு பயப்படாமல், தான் மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டு முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த துன்மார்க்கனையும் அவன் வீட்டு வாசஸ்தலத்திலையும் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. ஆண்டவர் அரிமானங்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நீதிமான்கள். அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நமக்காகவே அவர் சிலுவை சுமந்து எழுந்திருக்கிறார். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த விசுவாசம் இருந்தால் போதும், நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பம், பிள்ளைங்களை எல்லாத்திலையும் நம்ம கையில் பிரேச எல்லாத்திலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு விளைச்சலின் பலனை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களையும் அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டை அப்படியே ஆசீர்வதித்து சகலத்துக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது, நீதிமான வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். God bless you.